ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் கிரேவி பண்ணியிருக்கேன். ரெண்டுக்குமே காம்போ அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 2 அல்லது 3 நாள் இது போல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி கரெக்டாக 2 கப் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க. இந்த ரவையும் மாவும் ஊறுற கேப்பில் நம்ம ஆனியன் கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். ஆனியன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டி சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்பவே ஓவர் குக் ஆகிடக்கூடாது. 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்குனீங்க அப்படின்னா கிரேவி செய்யும்போது வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதனால ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வெளியில் எடுத்துக்கலாம். வெங்காயம் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து இதை தாளிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு, நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 10-20 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறம் மசாலா வேலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக ஆகிடக்கூடாது, மைல்டான காரமாக தான் இருக்கணும். அதனால் பார்த்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு மூடி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும், அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் குக் பண்ணிட்டேன். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிருக்கணும். இப்போ நல்லா கலந்துக்கங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சீரகத்தூள் இருந்தால் சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மெசரிங் கப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன்.
இப்போ மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கும். இப்போ 10 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கிரேவியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா நமக்கு திக்கா கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல நான் தயிரெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். நீங்க தயிர் சேர்த்து செய்யறதா இருந்தாலும் தாராளமா செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி நான் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ஆனியன் கிரேவி சூப்பரான டேஸ்ட்ல ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த கோதுமை முருங்கைக்கீரை ரொட்டிக்கு கூட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த மாவு நல்லாவே ஊறி வந்துருச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் எடுத்ததுமே ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு துருவன கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ரஃப்பாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் பொருள் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா துருவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதை வந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. கட்டாயமாக 2-3 தடவை நல்லா கழுவணும். கழுவிட்டு தண்ணியை நல்லா சுத்தமாக பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி நிறைய நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க வதக்கி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனா பச்சையா சேர்த்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு கூட நீங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் அதிகமாக இடிச்சு இதில் சேர்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல்ல ரொட்டி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல ஹீட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. மெலிசாக திரட்டினா தான் இது நல்லா வரும். ரொம்ப திக்காக திரட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மாவெல்லாம் சுருண்டுக்கும். இப்போ நல்லா திரட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து உங்களுடைய விருப்பம். அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. 2 சைடுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். கீரை வெந்திருக்காதுன்னு நினைக்க வேணாம். கீரை அருமையாக வெந்து வரும். அதனால பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு அதையும் மீறி பயமா இருந்ததுன்னா நீங்க லைட்டா வதக்கிட்டு இதுல சேர்த்துக்கங்க மாவு கூட. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. 2 சைடுமே நல்லாவே குக் ஆயிடுச்சு. நம்ம வெளியில எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் கிரேவிக்கும் இந்த கோதுமை முருங்கைக்கீரை ரொட்டிக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல டெய்லி நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி 2மே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட வந்து சந்திக்கிறேன். பாய்.